வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்துட்டு செம்ம டேஸ்டியான ஐர மீனுங்க. இந்த ஐர மீன் வந்துட்டு எவ்வளோ விலை விற்றாலும் வாங்குறதுக்கு ஆட்கள் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. நான்லாம் வந்துட்டு என்ன விலை விற்றாலுமே வாங்கிடுவேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த ஐர மீன் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க கட்டாயம் வந்து வாங்கிடுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வேலை விஷயமா வந்துட்டு வெளியூருக்குலாம் வந்துட்டதுனால இந்த ஐர மீன் வந்துட்டு வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். அப்போ அந்த கடைக்காரங்கிட்ட சொன்னப்போ தான் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த முறையில் நாங்கள் போட்டு தரோம், இந்த பாக்ஸில் போட்டு தரோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதோட நிறைய வாட்டி வாங்கிட்டு வந்துட்டேங்க. பெங்களூருக்கு மதுரையிலேருந்து மதுரை நெல்பேட்டை மார்க்கெட் இருக்கு இல்லையா, மீன் மார்க்கெட் இருக்குங்க நெல்பேட்டையில். அங்கே வந்துட்டு 2 கடையில் எப்போவுமே வச்சுருக்காங்க. மற்றவங்களுமே வந்துட்டு ஒரு சில நேரம் வச்சுருக்காங்க. ஆனால் எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இந்த 2 கடையிலையும் பகல் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்கங்க. அப்போ வாங்கிட்டு இந்த டப்பாவில் போட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த டப்பா மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை வந்துட்டு மூடி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. அதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மீன் கூட சாகாமல் நம்ம வந்துட்டு ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். நான் வந்துட்டு என்னோடய சேனலில் இந்த ஐர மீன் எப்படி கழுவி சுத்தம் பண்ணுறது, டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பானைப்பரியில் வந்து பிடிப்போங்க. அப்போ வந்து பானைப்பரி கட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு மண்பானை கீழே வச்சுட்டு மூங்கில் குச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பாய் மாதிரி ஒரு இது செய்வாங்கங்க, அந்த வலை மாதிரி. அதை வச்சுட்டு அந்த பானைக்குள்ளே வந்து அந்த ஐர மீன் வந்து விழுக விழுக அந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்து அப்படி துள்ளி குதிச்சு விளையாடுவோம். நாங்கள் அவ்வளோ ஆசையாக இருக்கும். எப்படா இந்த பானை நிறையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படி சொல்லி காத்துக்கிட்டு இருப்போங்க. நல்லா மழை பெஞ்சு நல்லா கம்மாயெல்லாம் நிறைஞ்சாலே போதும் இந்த மீன் கிடைக்கும். ஆனால் எல்லா சமயங்கள்லையுமே இந்த மீன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது வந்து சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ மதுரை மார்க்கெட்டில் வந்துட்டு எப்போவுமே கிடைக்குதுங்க. இந்த தண்ணி வந்துட்டு எக்காரணத்தை கூட மாற்றக்கூடாது. அவங்க வந்துட்டு தண்ணி ஊற்றி தர்றாங்களே, அந்த தண்ணியோடய அப்படியே நம்ம ஊர் கொண்டு வந்து சேர்த்துடணுங்க. அந்த மூடியில் ஓட்டை போட்டே கொடுத்துருவாங்க. அழகாக கொண்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.